சர்க்கம் 23. காமாசிரம வாழ்க்கை. இரவு கழிந்து விடியற்காலை வந்ததும் இலைத்தழை படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த காக்குத்தனை மாமுனிவரான விஸ்வாமித்திரர் பள்ளி எழுப்பினார். எவரை பெற்றதால் நல்ல புதல்வனை பெற்றவர் என்ற நற்பெயரை கௌசல்யை அடைந்தாரோ அந்த ஸ்ரீராமா, கிழக்கு திக்கில் சந்தியாகால அருணோதயம் ஆகிவிட்டது, எழுந்திராய். ஆண் சிங்கமே, வேத விதிப்படியான நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய வேண்டும். அன்பு மிகுந்த முனிவரின் சொற்களை கேட்டதும் அரசகுமாரர்கள் எழுந்து நீராடி நீர்க்கடன் செலுத்தி காயத்ரி மந்திர ஜபம் செய்தார்கள். கண்கவர் ஒளியுடன் விளங்கிய அவ்விருவரும் நித்திய கர்மாக்களை முடித்துக்கொண்டு தவச்செல்வரான விஸ்வாமித்திரரை வணங்கி மகிழ்ந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக நின்றார்கள். வீரர்களான அவ்வரசகுமாரர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கையில் புனிதமான சரையூ சங்கமத்தில் 3 உலகிலும் ஓடும் தெய்வீகமான கங்கை நதியை கண்டார்கள். தூய உள்ளம் படைத்தவர்கள், பல ஆண்டு காலமாக கடுமையான தவம் செய்பவர்கள். இப்படிப்பட்ட முனிவர்களின் ஆசிரம வளாகங்களை அங்கே பார்த்ததும் மிகவும் குதூகலமடைந்து ராமலட்சுமணர்கள் மகா ஞானியான விஸ்வாமித்திரரை பார்த்து பின்வருமாறு கேட்டார்கள். பகவன், புண்ணியமான இந்த ஆசிரமம் யாருடையது? இங்கே யார் வசிக்கிறார்? இதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறோம். அவர்களுடைய சொற்களை கேட்ட மணி புங்கவர் மெல்ல நகைத்து, மன்னர், முன்னர் இது யாருடைய ஆசிரமமாக இருந்தது என்பதை கேளாய் ராமா. முன்னொரு காலத்தில் மன்மதன் சரீர வடிவத்தோடு இருந்தான். அவனை காமன் என்று அறிஞர்கள் அழைப்பார்கள். இந்த இடத்தில் ஸ்தானுவாகிற பரமேஸ்வரன் பல நியமங்களுக்கு உட்பட்டு நிலைத்த மனத்துடன் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் தவம் கலைந்து எழுந்து மருத்கணங்களோடு கூட போய்கொண்டிருந்தார். கெட்ட எண்ணம் கொண்ட காமன் அவரை தாக்கினான். ஈஸ்வரன் ஹூம் என்ற ஒலி எழுப்பினார். ரகுநந்தனா, ருத்ரனுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்ட தீயவனான காமனுடைய உடலில் இருந்து அங்கங்கள் நழுவி போயின. கோபம் கொண்ட பரமேஸ்வரனால் அவனுடைய சரீரம் எரிக்கப்பட்டதால் காமன் அசரீரம், உடலற்றவனானான். ராகவா, அன்று முதல் அவன் அனங்கன் என்ற பெயர் பெற்றான். அழகு மிகுந்த காமன் எங்கே தன் சரீரத்தை விட்டானோ அந்த பிரதேசம் அங்க தேசம் என்று வழங்கப்படலாயிற்று. இந்த ஆசிரமம் பரமேஸ்வரனுடையது. புண்ணியம் தருவது இங்கேயுள்ள ரிஷிகள் முன்னர் அவருடைய சீடர்களாக இருந்தார்கள். எப்போதும் தர்மத்திலேயே மூழ்கியவர்கள். அவர்களிடம் பாவம் என்பதே கிடையாது. இப்போது இங்கேயே புண்ணியம் தரும் 2 நதிகளின் சங்கம பிரதேசத்தில் இந்த இரவை கழிப்போம். கவின்மிகு காட்சியனே, நாளை கங்கையை கடந்து செல்வோம். மனுஷ்யோத்தமனே, நாம் அனைவரும் நீராடி காயத்ரி ஜபம் செய்த அக்னியில் தர வேண்டிய ஆகுதிகளை கொடுத்துவிட்டு தூயவர்களான புண்ணியமான இந்த ஆசிரமத்திற்குள் செல்வோம். இங்கு தங்குவது மிகவும் உயர்வானது. ராமா, இன்றிரவை இங்கேயே கழிப்போம். இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே தீர்க்க தரிசனமுடைய அவ்விடத்திய முனிவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் அங்கே வந்து விஸ்வாமித்திரருக்கு அர்க்கியம் பாத்தியம் கொடுத்து அதிதி உபச்சாரம் செய்தார்கள். பின்னர் ராமலட்சுமணர்களுக்கு உரிய முறையில் உபச்சார மரியாதைகள் செய்தார்கள். சுவாரஸ்யமான பேச்சுக்கள் பேசி பரஸ்பரம் களிப்படைந்தார்கள். அங்கே கூடியிருந்த முனிவர்கள் தத்தமக்குரிய முறைப்படி சந்தியா கால மந்திர ஜபங்களை செய்தார்கள். பின்னர் அதிதியாக வந்தவர்களை அழைத்து கொண்டு நல்ல நியமங்களை கடைபிடிக்கும் அவ்விடத்திய முனிவர்கள் காமாசிரம வளாகத்தினுள் சென்றார்கள். அறத்தையே உயிர் மூச்சாக கொண்ட தலைமிகுந்த சிறந்த முனிவர் விஸ்வாமித்திரர் அரசகுமாரர்களுக்கு சுவையான செய்திகளை கூறி மகிழ்வுறச் செய்தார். காமாசிரமத்தில் அவர்கள் மிகுந்த மன திருப்தியுடன் தங்கியிருந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 23வது சர்க்கம் முற்றிற்று.